ஆமா வணக்கம். யாவருக்கு அழகு. அதனால நாட்டில் உள்ள மக்களும் வீட்டில் மனைவி மக்களும் சேமம் செழிப்போட இருக்காங்க அம்மா. எந்த குறையும் இல்லம்மா, எந்த குறையும் இல்லாத நாங்க எந்த ஒரு அன்பு முன்னத்திலையும் உங்க புண்ணியத்திலையும் குறைபாடு இல்லாத இருக்கும். எந்த குறையும் இல்லை. அப்படி நீ குறையில்லாம வாழ்வாய் என்று சொன்னது அதுவே என் வாழ்வுக்கு அறிகுறியாக இருக்கும் அம்மா. அப்படி இருந்தாலும் நான் யாரு, எண்ணற்ற குறைகள், யாருக்கு மகளாக நான் பிறந்து யாரை மாலை இட்டவர் அப்படி உனக்கு தெரியல அம்மா. நான் எப்படி வந்தேன் அம்மா? நான் எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்து யாரை பாலகரித்தேன் அப்படின்னு உனக்கு தெரியாது. என் நாடு இருக்கே, நான் பிறந்த நாடு பாஞ்சால தேசம். பாஞ்சால தேசம். ஆமா, அந்த பாஞ்சால தேசத்தை தக்க பருவத்தோராரே பாஞ்சால மன்னனுக்கும் புருஷத்திற்கும் ஒரு தவ புதல்வினா. அப்படின்னா பாஞ்சால மன்னன் அந்த நாட்டை தோற்று ஆளும் முன்னாடியே அவரு பாடசாலை சென்று பாடசாலை படித்துக் கொண்டிருப்பது வழக்கம். அப்படி படிக்கக்கூடிய காலத்துல அவருக்கு பாடமே ஏறவில்லை. அப்படி பாடம் காலத்தினால அவர் கூட இருந்து யாரு, அவரு சிநேகிதர் துளாச்சாரியார். அப்படி துளாச்சாரியாருக்கு வில்வித்தை, கிழவித்தை, எல்லா வித்தைகளும் துளாச்சாரிக்கு சொல்லுவாங்க. கரி புத்தி, கதலை புத்தி, கதிரை புத்தி, கற்பூர புத்தி. ஆமா ஆமா, பாஞ்சால மன்னனுக்கு கற்பூர புத்தி ஒரு வித்தைகளும் ஏறாத காலத்தினால அவர் பார்த்தார். அப்பா குரு துளாச்சாரியாரே, உனக்கு தெரிந்த வித்தைகள் எல்லாம் எனக்கு நீங்க கற்றுக் கொடுத்தாயானா இந்த பாஞ்சால நாட்டை என் தந்தைக்கு பின்வரு இந்த நாட்டை நான் ஆள போறேன். அந்த நாட்டை பிரதி நாட்டை உனக்கு நான் தானமாக நான் கொடுக்கிறேன். ஆனா இந்த வித்தைகள் எல்லாம் எனக்கு நீ கற்றுக் கொடுங்க அப்படின்னு குரு துளாச்சாரியிட பாஞ்சால மன்னன் சொல்லவும் பாஞ்சால மன்னன் சொல்ல கேட்டு துளாச்சாரி இரவும் பகலும் பாராமல் பாஞ்சால மன்னனுக்கு போதித்து கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி போதித்து கொடுத்த நேரத்தில் இந்த பாஞ்சால நாட்டை பாஞ்சால மன்னன் தக்க பருவத்தை ஆடி கொண்டு வந்தார். குரு துளாச்சாரியா இருக்காரு கிருபி என்ற ஒரு பெண்ணை மணந்து அசுவத்தின் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அப்படி பெற்றெடுத்த உடனே அந்த குழந்தைக்கு அசுவத்தின் மூலமா வந்ததால தாய்ப்பாலுக்கு எங்க போவது? பெண் வயிற்றில் பிறந்தால் தாய்ப்பால் கொடுக்கலாம். தாய்ப்பால் சுரக்கும். அசுவத்தின் மூலமா பிறந்தா தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? கிடைக்கலையா? அப்ப துளாச்சாரியாருக்கு வசதி வாய்ப்புல கம்மி. ஒருவேளை சாப்பாடுவே கஷ்டப்படணும். அந்த குழந்தைக்கு எங்க பால் தருவது? அப்படி அழுதும் தண்ணி மகன் 2 பேர் இருந்தாங்க. அப்ப பார்த்தாங்க கேள்வி, சிநேகிதருக்கு சிநேகிதர், மாணாக்களுக்கு மாணாக்க பாஞ்சால மன்னர் இருக்காரு, அவருக்கு நீ வித்தை கொடுத்த அந்த நாட்டை பாதி நாட்டை தருவதாக சொன்னார் அல்லவா? நீங்க போய் பாதி நாட்டை கேட்காதீங்க, இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு பசு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி சொல்ல கேட்டு துளாச்சாரியாரு பாஞ்சால நாட்டை தொடுத்தார். பாஞ்சால தொடுத்த உடனே பார்த்தார் பாஞ்சால மன்னன், நம்ம முன்னவே சொன்ன நல்லவா இந்த நாட்டை பாதி தருதா சொன்னமே, இந்த நாட்டை குரு துளாச்சாரி வாங்க வருவாக தெரிந்து காவலாளை விடுத்து அவரை உள்ள விடாதீங்க அப்படின்னு கட்டளையிட்டார். காவலாளர்கள் பார்த்தார்கள், எவ்வளவு பேர் சொன்ன நான் போய் குரு வந்து சொல்லுங்கப்பா அப்படி சொல்லி யாரா இருந்தாலும் அவரு பார்க்க மாட்டாரு. அப்படி சொல்ல கேட்டு இவருக்கு கோபம் அதிகரித்து விட்டது. அந்த காவலாளர்கள் எட்டு தள்ளி சபைக்கு உள்ள நுழைந்தார். அதே பாஞ்சால மன்னா, உனக்கு குருக்கு குரு நண்பர்கள் நண்பன் நான் வந்திருக்கேன், ஆனா என்ன பாராமுகமா நிக்கலாம். ஆனா நான் முன்னமே சொன்னேன், இந்த நாட்டை பாதி நாட்டை நான் வாங்கவில்லை. ஒரு அசுவத்து மூலமாக ஒரு பிள்ளை நான் பெற்றெடுத்திருக்கேன். அந்த பிள்ளைக்கு எனக்கு பால் இல்ல, அதனால ஒரு பசு தானமாக கொடு. வேற எதுவும் அவங்ககிட்ட கேட்கவில்லை. அன்று நாள் சொன்னி அந்த நாட்டு கேட்கவில்லை. தாய் பசு ஒண்ணு கொடுத்தா இந்த கண்டை பசுக்கு கொடுத்த குழந்தைய நான் வளர்ப்பேன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் முன்ன பார்க்கல, கொஞ்சம் பின்ன பார்க்கல,
கொஞ்சம் ஆளு எனக்கு யாருமே தெரியல, நீ என்ன என்கிட்ட பசுவை கேட்பது அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய அவர் புறமுதை தாட்டி காவலை விட்டு வெளியே தள்ளிவிட்டார். தள்ள உடனே அந்த சபையில ஒரு குருண்டு பாராம அசைக்கப்பட்ட உடனே அவமானப்பட்டு நின்று கொண்டிருந்தார். அப்போது சபதம் விட்டார் குரு தொழிலாளர், அதே பாஜக என்ன ஒரு குருன்னு கூட பார்க்காது, உனக்கு வித்தை கத்து மாணாக்கர்களா இருந்து குருவுக்கு குருவா இருந்து உனக்கு எல்லா வித்தைகளும் நான் கத்து கொடுத்தேன்னா என்னை புறமுத தாட்டி என்னை வெளியே தள்ளிவிட்டாய். இப்ப என் தசையில இருக்கு எல்லா ராஜாக்களை பார்க்கபடியா என்னை அசைக்கப்படுத்தி விட்டாய் அல்லவா? உன்னை போல ஒரு சத்திரனுக்கு இந்த வித்தைகளை கத்து கொடுத்து உன்னை அடியோத்தரமா அடித்து புத்தக்கமா தாட்டி என் காரில் எல்லாம் விட வைக்கிறேன் குரு துலாச்சாரி அல்ல அப்படின்னு சபதம் வச்சுட்டு அந்த நடத்தார். ஆமா நடந்து கிருமி கிட்ட சொன்ன உடனே சரி இந்த குழந்தை வளர்க்கணுமே என்ன செய்வது அப்படின்னு இந்த நாட்டுல இருந்தா நம்மளுக்கு பிள்ளையை பிழைக்க வைக்க முடியாது, நம்மளுக்கு போதனை கிடையாது அப்படின்னு வேற நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு அத்திமா நகரத்து வழியா வந்து கொண்டு இருந்தாங்க. அங்க போனா ஏதாச்சும் ஒரு பசு மச்சானாச்சு நம்ம மச்சான் அங்க இருக்காங்க, அங்க போனா அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்வு தரலாம் அப்படின்னு அவர் அந்த வழி பார்க்குமா போய்கிட்டு இருந்தார். அப்போது அத்திமா நகரத்திற்கு 105 பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா விளையாடி கொண்டு இருந்தது. வீதியில பந்து விளையாடுறாங்க. ஆம்பி விளையாட்டு கொண்டு வந்து பந்து அவங்க தூக்கி போடுவோம், இவங்க தூக்கி போடுவோம். பந்து போய் தவறி கிணத்துல விழுந்து பந்து கிணத்துல விழுந்து போச்சு. அந்த பந்தை யாருக்கும் எடுக்க தெரியல, எல்லாம் திகதிக்கு மூச்சு கொண்டு யாரும் அந்த பந்தை எடுக்க வழிமுறை தெரியல. பார்த்தா துலாச்சாரு எப்ப அந்த 105 பிள்ளைகளா எல்லாம் ஓடியாங்க வாங்க அப்படின்னு சொன்ன சரி விழுந்த பந்தம் உங்களுக்கு எடுக்க தெரியல, உங்களுக்கு வித்தையும் தெரியல, உங்களுக்கு குரு யாரு அப்படி கேட்டவனே எனக்கு கிருபாச்சாரியா தான் எங்க குரு, ஆனா எங்களுக்கு குரு இந்த வித்தைகளை கத்து தரலையே அப்படின்னு சொல்லு. சரி இங்க வாங்க இந்த 105 பேர்ல யாரு மூத்தவன் அப்படின்னு சொன்ன எல்லாமே என்ன செய்தாங்க துரியோதனை காட்டி விட்டாங்க. 100 பேருக்கு மூத்த துரியோதனை காட்டிட்டாங்க. ஆமா காட்ட உடனே அந்த துரியோதனை கூட்டு அவர் காதுல மந்திர உபதேசத்தை துரோணாச்சாரியார் உபதேசித்தார். உத்தவனே அந்த பந்த அந்த துரியோதனாகப்பட்டவன் மந்திரத்தை சொல்லி பந்த எடுத்துட்டா வெளியில ஏத்தவனே மறுபடி போட வேண்டும் பீமனாகப்பட்டவன் திரும்பி அந்த பந்தத்துக்கு போட்டுட்டான். அதை பார்த்து நின்றார் யாரு பார்த்தவனே திரும்பி துரியோதனை கூட்டு அந்த மந்திர உபதேசம் சொல்லி எறான்னு சொன்ன உடனே மறந்துட்டான். மறந்தவனே எட்டேந்து பார்த்தார் அந்த 5 பேர் தகவல அதுல அர்ஜுனாகப்பட்ட பார்த்தவனே அந்த கிணத்துல ஒத்து வந்து மந்திரத்தை சொல்லி அந்த பந்த வெளில எடுத்தார். எப்படி துரோணாச்சாரியார் துப்பலக்கு இல்லையா அதுக்கு மந்திர செய்தி எடுத்தாரோ அதை பார்த்து அதே மாதிரி எடுத்தார் அர்ஜுன பெருமான். சரி இந்த மந்திர வித்தை உனக்கு எப்படி தெரியும், உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டவனே எனக்கு வேற யாருக்கு சொல்லி சொல்ல நீ துரியோதனுக்கு சொல்லி கொடுத்தீங்க அல்லவா, அந்த உதட அசை வச்சு இந்த மந்திரத்தை நான் கற்றுக்கொண்டேன். நீ தான் எனக்கு சிறந்த மாணாக்கர். ஆமா அப்பவே குரு துரோணாச்சாரியர் முடிவெடுத்தார் நம்ம சபதத்தை நிறைவேற்றுவேன் இவன் ஒருவனே தான் அப்படின்னு. சரி இந்த 105 பிள்ளைகளுக்கும் இன்னில இருந்து எங்களுக்கு நீங்க குருவாக இருங்கன்னு சொன்னவனே குருக்கு குருவாக இருந்து அந்த 105 பிள்ளைகளுக்கு ஒரு குருவாக இருந்தார். என்றவனே எல்லா வித்தைகளும் அந்தந்த பிள்ளைகளுக்கு கத்து கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் தினத்துல குருவுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் அப்படி என்று இந்த 100 பேர் என்ன செய்தாங்க உடைய அந்த துரியோதனை போல் கொண்டு 100 பேரும் உங்களுக்கு குரு காணிக்கை செலுத்த வேண்டுமே, நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு குரு காணிக்கை என்ன வேணும் அப்படின்னு துரோணாச்சாரியார் கேட்டார். எப்பா என்னைக்கு உன் நாட்டால வந்துடும் எனக்கு பஞ்சம் பசி எந்தவித குறைபாடும் இல்ல, உண்ண உணவும் உடுத்த ஆடைகளும் எந்தவித குறைபாடும் இல்லாத நாட்டுல எனக்கு எல்லா அவசியமும் உண்டு, எனக்கு எந்த குரு காணிக்கை தேவையில்லை அப்படின்னு சொன்னார். குருன்னு ஒண்ணு இருந்தா தட்சிணை கொடுக்க வேண்டும், அதனால எதை வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்பா நான் அந்த நாட்டுக்கு நான் வரக்குள்ள எனக்கு ஒரு சபலம் ஒன்று இருக்கு, அந்த சபலத்தை மட்டும் நீங்க நிறைவேற்ற யாரு செய்து முடிக்கிறீங்களோ அதுவே நீங்க தரும் குரு காணிக்கை அப்படி என்னன்னு கேட்க பாஞ்சால நாட்டை ஆளக்கூடிய பாஞ்சால மன்னனை அடியோத்தரமா அடிச்சு கட்டி மணலோடு மணலா என் காலில் விழ வச்சீங்கன்னா அதுவே எனக்கு பெருத்த நீங்க கொடுக்க முடியாது குரு காணிக்கை. ஆமா மாத்தார்கள் இந்த 100 பேர்களும் சேலாசனையை கொண்டு பாஞ்சால நாட்டை தொடுத்தார்கள். பாஞ்சால மன்னன் வருவதை பார்த்தார்கள். இந்த சேலைகள் எல்லாம் நம்ம விடக்கூடாது சொல்லி அடியோத்தரமா அடிச்சு அந்த சேலைகளை ஓட
விட்டார். அடிவாதம் தாங்க முடியாம வந்து எங்களால பிடித்து இட்டார முடியாம வந்து விழுந்தார்கள். அடிவாதம் அழிச்ச உடனே சேலையெல்லாம் வாரி சுத்திக்கின்னு உடம்பு குரு துளாச்சாரி வந்து எங்களால் முடியல ஐயா அப்படின்னு சொன்ன உடனே சரி உங்களால் முடியல அப்படின்னு இந்த சண்டைக்கு எல்லாம் வாழான்னு சொல்லிட்டு ஒதுக்குனாங்க பாரு. அவங்க தானா வராங்க இந்த 5 பிள்ளைகளும் வந்த உடனே அது அச்சுலாகப்பட்டு பார்த்தா ஐயா நீங்க கட்டளை இட்டீங்கன்னா நாங்க அந்த குறுக்காடிக்க நாங்க செய்யறோம். அந்த பாஞ்சால மண்ணை நாங்க உங்க காலில் விழ வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. ஐயா எங்ககிட்ட ரதம் இல்ல ஆயுதம் இல்லையே என்ன செய்ய அந்த அடிவாளம் வாங்கி வந்தாங்களா எல்லாம் ஓட்ட உதச்செல்லாம் அதெல்லாம் செப்பலை இட்டு பீமனாகப்பட்டவர் எல்லாம் செப்பலம் இட்டு அந்த ஓட்ட ரதத்தை ஏத்துக்கிட்டு பாஞ்சால நாட்டை தொடுவார்கள். பாஞ்சால தொட்ட உடனே அந்த நாட்டை போய் அடிச்சு பாஞ்சால மண்ணை அடியோத்தரமா அடிச்சு முச்சக்கமுதல் காட்டி மரவல் மலை கட்டி எடுத்து குரு துளாச்சல விழாவச்சவனே அந்த பாஜகமல்லாகப்பட்டு ஞானப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை கொஞ்சம் முடியாது. அதே பாஜகமல்லா நான் அன்றையா சொன்னேன் அல்லவா கொஞ்சம் போல ஒரு சத்திரிகளுக்கு வித்தைகளை கத்து கொடுத்து என் காலில் விழ வைக்கலாம் நான் குரு துளாச்சாரிய அல்லவா அப்படின்னு சபதம் விட்டல. என் சபதம் இப்ப பழுத்து விட்டதாடா. என் சபதம் நிறைவேறதை கட்டி இழுத்து வந்து என் காலில் விழ வச்சுட்டான் பாடுறான் அப்படின்னு துளாச்சாரிய சொன்னார். அப்போது பாஞ்சால மன்னன் எழுந்து நெஞ்ச தட்டி கட்டி என்னமா ஒரு சபையில வந்து அசிங்கப்படுறவங்க நாணப்பட்டு அச்சப்பட்டு அதாவது எழுந்து வெக்கப்படுவாங்க. சிரிச்சிக்கினே தொடைய தட்டி கையை தட்டி எழுந்து சிரிக்கிறாரு உங்க அப்பான்ற அதெல்லாம் இருக்கு ஒரு அர்த்தம் எப்படிமா என்ன அடியோத்தரமா அடிச்சானே அவன் என் குலத்தான் அவன் சத்திரியா. ஆனா நீ என்ன ஜாதி நீ பாப்பாரா ஜாதி ஒன்ன போல உன் குலத்துல வந்து ஒரு பாப்பா வந்து என்ன தொட்டு அடிச்சான்னா உன் காலில் விழ வச்சானா நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல மனத்துக்கு போயிருப்பேன். ஆனா என்ன தொட்டு அடிச்சானே ஏன் குலத்தான் ஏன் ரத்தம் ஏன் சத்திரியா அப்படின்னு கலகலகல சிரிக்க ஆரம்பிச்சார். அதே துராச்சாரியாரு என்ன ஒரு நாட்டுக்கு ராஜா என்று பாராமல் என்ன அடியாத்தரம் அடிச்சு இப்ப ஒரு சபைதலில எல்லோரும் பார்க்கும்படியாக உன் காலில் என்ன விழ வச்சது அல்லவா. இப்ப நான் ஒரு சபதம் என்ன சகோதரி என்ன அடிச்ச அல்லவா வந்து அடிச்சான அவன் தோளுக்கு நிகழ்த்த ஒரு பெண்ணையும் என்ன கொண்டாந்து அசிங்கப்பட செய்தாயே உன்னை கொல்வதற்கு ஒரு ஆணையும் வெற்றி எடுக்கலாம். நான் பாஞ்சால மன்னன் புலிமுக பாஞ்சன அப்படின்னு சபத்தை விட்டு பாஞ்சால நாட்டுக்கு தொடுத்தார். பாஞ்சால தொடுத்த உடனே பார்த்தார் பாஞ்சால மன்னனுக்கு இரவு பகலும் தூக்கவில்லை. இதுக்கு என்ன வழி செய்வது? காடு மலை எல்லா தேசத்தை அலைந்து கொண்டிருந்தார். எவ்வளவு முனிவர்களை பார்த்து அந்த துளாச்சாரை கொல்வதற்கு ஒரு ஆணை பெற்றெடுக்கிறோமே நம்மளை அடிச்சு இழுத்தார ஒரு அர்ஜுனன் அவனுக்கு ஒரு பெண்ணை பெற்றெடுக்குமே இதுக்கு என்ன வழி செய்யணும்? இரவும் பகலும் அடைஞ்சார். எத்தனையோ தவத்துல சிறந்த முனிவர்கிட்ட ஓடி துரோணாச்சாரிய சபதம் நிறைவேற விட்டது. நம்ம சபதம் நிறைவேற வைக்கணுமே அப்படின்னு தூக்கம் வரல உங்க அப்பாவுக்கு வரல. பல ஆண்டு காலமாக ஓடுது. எல்லா முனிவர்கிட்ட போய் இந்த குறைய சொல்றாரு. குரு துரோணாச்சாரிய கொல்லணும் அதுக்கு வழியை சொல்லுங்க நான் பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் வழி. இந்த கதையை கேட்டவனே எந்த முனிவரும் இந்த யாகத்துக்கு சம்மதப்படவில்லை. அப்படி ஒரு மலைச்சாரல் சென்று இரவும் பகலுமா 2 முனிவர் காலில் விழுந்தார். விழுந்தவர் யாரு? யாசன் உபயாசன். அந்த முனிவர்கிட்ட குறைய சொல்லி பல காலம் வரைக்கும் வாதாடி கொண்டிருக்க என் தந்தை ஆமா வாதாடி கொண்டிருந்தா பசியும் பட்டினியுமா இறக்கு தருவையில கொண்டு போயிட்டு சரி இந்த பாவத்தை பாச்சு இதுக்கு ஏதாச்சும் வழி செய்ய வேண்டும். அந்த யாசன் உபயாசனை அவங்களை அழைத்து கொண்டு பாஞ்சால அட்டையின் தந்தை தொடுத்தார். தொடுத்த உடனே இரவு பகலும் பாராமல் அங்க வேள்வி நடக்குது அம்மா. வேள்வி மாச கணக்குல வேள்வி நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா அந்த யாகம் மூலியமாக ஓட்டது. அப்படி வேள்வி நடக்க சூரிய பகவான் உயர்த்து பொழுது ஆகி விடிய காலம்பு 5 மணி ஆகிவிட்டது. 5 மணிக்கு அந்த யாகம் நிகழ்த்தினாங்க. வெள்ளிக்கிழமை 5:30 இல்ல அப்பதாண்டு யாகம் பூஜை 5 பிறல் 5 பொருள் உரைக்க ஆரம்பிச்சது அம்மா. 5 பொருள் ஆகாயத்துல ஒரு சொல் வேர்க்க இமயமா இருக்க அங்க ஒரு வில் ஆமா செங்கல் மாலை சரிங்க. 3 பொருள் இன்னும் 2 பொருள் இன்னும் 2 பொருள் அது என்ன தெரியுமா? வாடி
பொண்ணு, நான்காவது பிறகு எங்க அண்ணன் துஷ்டத்யுமன், ஆமா, அஞ்சாவது இந்த நான் பெருசாட்டி அம்மா, அப்படி அதான் அப்படி அஞ்சு பொருள் ஆகாயத்துல ஒரு சொல்லு, இமயமலையில விளையாத வில்லு, செங்கநீர் மாலை, துஷ்டத்யுமன், நீ அம்மா ஒண்ணு, உங்களுக்கு அப்பா அம்மா யாரு? அப்படி இந்த 5 பொருளுக்கும் இந்த பாஞ்சாலத்தை ஆள முடியாத அந்த பாஞ்சால மன்னன் அந்த புருஷக்தி தான் எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது அம்மா. எங்களுக்கு தந்தை தாய் யார் தெரியுமா? ஐயா ஓமே குண்டமா ஆதினுரித்தே உத்தமி அலப்பா குண்டமா ஆதினுரித்தே ஐயா ஓமே குண்டமா எங்க அப்பா அம்மா அந்த ஓம குண்டண்டி அம்மா. அப்ப பாஞ்சால மன்னன் புருஷத்து இல்ல உங்க அப்பா அம்மா, அவங்க எல்லாம் எங்களை வளர்த்தவங்க தான். இந்த 5 பொருளுக்கு தாயார் இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் ஓம குண்டம் தான். அப்படி நான் பிறந்தேன் 1 வயசு 2 வயசா பிறக்கல, 16 வயசு பண்ணா பிறந்தேன். பிறக்கும் போது 16 வயசு. ஆமா, நான் பிறந்த உடனே ஒரு ஆடவனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பிறந்துட்டாங்க. எல்லா தேசத்தாரும் ஒரு பெண்ணை பெற்றெடுப்பாங்க, வளர்ப்பாங்க, வளர்த்து தனிப்பட்டு அடைச்சிட்டு மாப்பிள்ளை தேடுவாங்க, ஒரு பொண்ணை கட்டி கொடுக்க. எங்க அப்பா ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சுட்டு தான் என்ன பொண்ணா பெத்து எடுத்தாடி. மாப்பிளைய பார்த்து வச்சுட்டு, ஆமா, இந்த பெண்ணை பார்த்து பரியம் போடுற மாப்பிளைய மண்டபத்துக்கு பொண்ணு போடுற பரியம் போடுற பொண்ணே மண்டபத்துக்கு போறதுக்குள்ள மாறி போகுது. ஆமா, உன்னை பொண்ணு பார்த்து மாப்பிளைய பார்த்து வச்சுட்டு வந்து உன்னை பெண்ணா பெத்து யாருக்காக? அந்த ஆனாலும் அர்ஜுனனுக்காக முன்னாளுக்கு பின்னாளுக்கு 32 அழகுடைய அர்ஜுனனுக்காக என் தந்தை என்னை பெற்றெடுத்தார். அப்படி என்று எந்த ஒருபடம் இல்லாம நான் என் தந்தை என்ன சொல்லி 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 அர்ஜுனுடைய அழகையும் அர்ஜுனுடைய வில்வித்தைகளையும் அர்ஜுனுடைய திறமைகளையும் சொல்லி சொல்லி அவதான் உனக்கு மாப்பிள்ளை, அவதான் உனக்கு கணவன் அப்படின்னு என் தந்தை தாய் என்ன சொல்லி சொல்லியே வளர்த்து கொண்டு வந்தாங்க அம்மா. அப்படி வளர்த்து கொண்டு வந்தாங்க. நான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இடி சமாச்சாரம் என் தள்ள வந்து விழுந்து விட்டது அம்மா. என்னமா சொல்ற? ஆமாண்டி, மலைக்கோட்டை கட்டவொன்னு அந்த மலைக்கோட்டை எல்லாம் மண்மோட ஆகி போச்சடி அம்மா. ஏமா முன்னதான் மாப்பிள்ளை பார்த்து வச்சுட்டு உங்க பெண்ணா பெற்றாங்க, ஆனா அர்ஜுன பெருமானுக்கே நீ போய் கட்டிக்கு போற அம்மா. அத்தியமான கடமைக்கு ராஜாக்களும் கௌரவர்களும் பாடவர்களுக்கும் இந்த பாழும் மண்ணால பகைமை ஏற்பட்டு போய் எவ்வளவு ஒரு அளவல்லா சூதுகள் மண்ணு எவ்வளவு வாரி கொட்டி பார்த்தாங்கன்னா அது இல்லாத எம்ஜிஆர் போய் விற்கிது. இன்னைக்கு சுடுகாடு பிளாட் போட்டாலும் வாங்குறதுக்கு ஆளுக்கு காய்ச்சி இருக்கு. மண்ணா பாழ் மண்ண எடுத்துக்கிறான்ல இவனுதான் பாழ் மண்ணு, நம்மளதான் மண்ணு சாப்பிடுது. ஒரு தப்பி ஒரே ஒரு தப்பி அளந்துட்டாக்க எட்ட போட்டாவே சர்வேறு மனைகார கொண்டு வந்து கொலை பண்ணிக்கிறாங்க. மண்ணு பாழ் மண்ணு இல்லையம்மா, நம்மளதான் மண்ணு சாப்பிடுது. மண்ணை நீ எவ்வளவு சாப்பிட முடியாது. நீ ஒரு புடி அள்ளி கூட்டி தின்னு போற, தின முடியாது. மண்ணா பாழ் மண்ணு. அப்படி ராஜாக்களுக்கு அளவில்லாத சதிகளை செய்தான் துரியோதனன். எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்து அவருக்கு மடிக்க வேண்டிய அம்மா. அப்படி வானாவத எல்லையில அரக்கு மாளிகை ஒரு தீக்கு சம்பந்தம் எரியக்கூடிய பொருள் சம்பந்தப்பட்ட அரக்கு மாளிகை கட்டி ராஜாக்களை வர வச்சு அதுல குடிபோர் செய்து இறந்துட்டாங்க. ஆமா, அப்படி இருந்து விட்டால் என்று ஒரு வசந்த சொல்லு உலக வசந்த ஏற்பட்டு உங்க காலில் விழுந்து போச்சு. என் தந்தை காலில் விழுந்தவொடனே எங்க ஊரே ஒரே கோலாகலமா அந்த ஊடு ஒரே இடிகாடா மாதிரி அழுத கட்டி வாங்கி அந்த அவன் எட்ட சாவன் பாப்பா எட்ட சாவன் நிறைவேறிவிட்டு நம்ம எட்ட சாவன் நம்ம பெண்ணுக்கு கணவனை பார்த்தனே இப்ப யாரும் உயிரோடு இல்லையே, நம்ம சபலை எப்படி நிறைவேற்றி அவனை எப்படி கொள்வது, இதுக்கு என்ன வழி அப்படின்னு இறந்தாலும் அழுது எங்க தந்தையாகப்பட்டவர் அவரு சோகத்துல இருந்தார். சோகமாக இருந்தவொடனே அந்த வழி பகவாட்டாரு வியாசர் பெருமாள் வந்தார். வியாசர் வந்தவொடனே மாஞ்சால மண்ணா ஏன் அழுத கட்டி அடிக்கிற, என்ன காரணம் அப்படின்னு கேட்டவொடனே அப்பா என் மகளுக்கு ராஜாக்கள் அர்ஜுன கொடுக்கறதுக்காக நான் பெற்றெடுத்தேன். ஒன்னும் இல்ல, நீ வாங்காதே சொல்லி கிடக்குற, அதுவும் பூரிப்புல அதை வட்டி காய்ச்சல் வசூல் பண்ணுவோம். வட்டி கொடுத்ததுல அந்த மழை நேரத்தில் கொடுப்பாடி எங்கேயும் கிளம்பி விளாடி இது பேச்சு நடக்குவோம். ஏதோ ஒரு மரிமாவளுக்கு மவனுக்கு தெரியல வட்டி கொடுறீங்களா விட்டு காய்ச்சல் வாங்கன்னு நினைக்கு தான் நில என்ன தெரியாம எதுவுமே கொடுத்துட்டு வந்துடுவோம். நாளைக்கு ரோட்ல வந்து கேட்கும் போது தான் ஓ நீ அவங்ககிட்டே கொடுத்துட்டேன்னு உன்னை ஈத்து போட்டு அடிப்பான்.
சரிம்மா கடக்கத்தான் கெண்டி விடுறா நீ நீ தான் குறை சொல்றியா அதையா நீ கிடக்குவா அப்படி இந்த வசந்த சொல்லுவாங்க ராஜாக்கு இறந்து விட்டார்கள் மகளெல்லாம் யாருக்கு கொடுப்பது என் சபதம் எப்படி நிறைவேற்றுவது என்னங்க வழி அப்படி குறைகளை பேச சொல்ல அப்பா பாஜகமன்னா ஐவர் ராஜாக்கள் இருந்திருக்க மாட்டார்கள் ஐவர் ராஜாக்கள் பஞ்ச தருக்கள் ஆகாயம் பூமி நெருப்பு காற்று இந்த மாதிரி 5 பொருள் ஆமா இந்த 5 பொருள் அழிஞ்சாதான் ஐவர் ராஜாக்கள் அழிவார்கள் அவங்க இறக்காம எங்காச்சும் இருப்பாங்க நீ எது நாய் எது காற்று எது நீர் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உன் மகள் திரௌபதி தேவிக்கு இச்சா துயவர சாதத்தை ஏற்படுத்தி மாவு பிறக்கும் போதே ஒரு மேற்மறை வில்லு பிறந்தது அந்த வில்ல கொண்டு வந்து இந்த சபையில வை இச்சா துயவரை ஏற்படுத்தினார் இச்சா துயவரை ஏற்படுத்தி யார் அந்த வில்ல வளைக்கிறாரோ அவளுக்கு திரௌபதி தேவி என்று நீ நிர்வகித்து அழைப்பு சொன்னவனே அப்படியே தந்தையாக வாட்டவர் இந்த செய்தியை காதலாகிகள் எல்லா தேசத்து ராஜாக்களுக்கும் நிர்வகித்து அழைப்படார் அந்த அர்ஜுனன் தவிர யாரும் அழைக்க மாட்டாங்க நீ அந்த வில்ல தந்து இச்சா துயவரை ஏற்படுத்து அப்படி சொல்ல எல்லா தேசத்து ராஜாக்களுக்கு நிர்பயிச்சு அந்த வில்ல கொண்டாந்து சபையில நிறுத்தி விட்டார்கள் நிறுத்தினவனே எல்லா தேசத்து ராஜாக்கள் அவங்க வந்துட்டு இருக்காங்க நான் கொப்பரில் நின்று மேல பார்த்துட்டு இருக்கேன் ஏன் எனக்கேற்ற ஒரு வருவாரா என்ன மாலை இடுவாரா அந்த வில்ல வளைப்பாரா அப்படின்னு பாக்கலையம்மா மேல இருந்து பாக்குறா எனக்கேற்ற ஆளுவர அப்பாவுக்கும் இதுக்கு வந்து நம்மளுக்கு மாப்பிள்ளை சொன்னாரு நம்ம மாப்பிள்ளை வருவாருன்னு இது நினைக்கிறேன் நம்ம சபதம் நிறுவனமான உங்க அப்பா நினைக்கிறாரு எல்லா ராஜாக்களும் வந்து என்ன பண்றாங்க எல்லாம் அவங்க உட்கார்ந்து எப்ப நம்ம வில்ல வளைக்கலாம் எப்ப இந்த வில்ல வளைக்க சொல்லுவாங்க அப்ப நிக்கிறாங்க நான் நின்று கொண்டு பார்க்க வேண்டியம்மா எனக்கே அத்தான் ஆட வர காண வேண்டியம்மா நீ பார்க்க முடியாத ஆட வராங்க வரவே இல்ல சரி இருந்தா வெளிப்பாடு இது போய் நன்றி இந்த சபையில அங்கவே அமர்ந்தபடி செஞ்ச அம்மா எல்லா ராஜாக்கள் வருவாங்க வில்ல வளைப்பாங்க பாதி தூக்கி அடிக்கும் அதுல வளைச்சவங்களும் பாதியில போனவங்களும் போவந்தவங்களும் ஏந்தவங்களும் கண்காண்டா இடத்துல போய் ஊந்தவதா இருக்காங்க அப்படி எல்லாம் வளைச்சு பார்த்தாங்க ஊந்தாங்க அதுல ஒரு மட்டும் இருந்து அந்த வில்ல வளைச்சாடி அம்மா நானி போடுற நேரம் ஒரு கண் மயிர் எழில அந்த மயிரெல்ல வில்லு தூக்கி அடிச்சு அது யாரு வேற யாரும் இல்ல அங்குதச தாளக்கூடிய கர்ணாபிஷேகம் உடைவல்லல் ஐயோ இவர் வில்ல வளைக்க போறாரே அளவு பாயுது மனசு வர போகல ஆமா நம்ம என்ன நம்ம ஆனாரகனுக்கு அர்ஜுன பெருமானுக்கு பெத்தெடுத்த தந்தை இதுக்குள்ளத்தானுக்கு நம்ம மாலையிட போறோமோன்னு நீங்க என் மனசு நினைச்சா மாறி தூக்கி அப்படியே மயிரை தூக்கி அடிச்சு விட்டு இந்த வில்ல வளைக்க ஒரு வார முடியல என் அண்ணன் துஷ்டமயன் தான் அடே வீராதிகளே ராஜாவாதிகளே வரீங்க இந்த வில்ல வளைக்கல இந்த வில்ல வளைச்ச தங்கைக்கு மாலசுர ஒரு ஆடவர் எவனுமே இல்லையா இந்த ராஜாக்கள் சொன்ன சபையில வில்ல வளைப்பதற்கு ஒரு ஆண்மகன் இல்லையா அப்படி என் அண்ணன் இருந்து கேட்கவும் என் அண்ணன் கேட்ட பதிலுக்கு யாரும் பதில் சொல்லாத அதுல பிராமண வடிவில் ஒரு இருந்தார் ராமத பொண்ணு உட்கார்ந்திருக்காங்க ஆமா ஐயா இந்த ராஜாக்கள் மாதிரி தான் இந்த வில்ல வளைக்கலாமா எங்க போல பிராமணருக்கு இந்த வில்ல வளைக்கலாமா அப்படி சொன்னேன் என் அண்ணன் பார்த்தா ஒருவனை தவிர இந்த வில்ல யார் வேணாலும் வளைக்கலாம் வில்ல வளைக்கணும் பொண்ணு வேலை செய்யணும் கூலி வில்ல வளைச்சிட்டு என் பாப்பா திரௌபதி கைப்பிடிக்கும் ஆமா அப்படி சொல்ல அந்த பிராமண வடிவுல ஒரு வந்தார் அந்த வில்லை வளைத்தார் வில்ல வளைத்து மச்ச கொடி அறுத்தார் அப்பதான்டா ஏழை பாப்பா வலுவ கொஞ்சம் எல்லாரும் நீங்க பாருங்க நான் பார்த்தேன் பார்த்தவனே அடடா எங்கோ ஒரு பிராமணாகப்பட்டவர் இந்த வில்ல வளர்த்துட்டாரு மச்சக்குடி அறுத்துட்டாரு இவரால் நம்மளுக்கு கணவனா அப்படின்னு சோர்ந்தபட நின்ன சார் இது வளர்த்தாரு அந்த வளர்த்தவன லயக்கூட இருந்தது ஒரு மாலை ஒண்ணு செங்கல் மறுத்தா அந்த மாலையில சொயிட்டு கிளாஸ்னா இலக்கேற்ற கணவன் யாரோ அவங்க கழுத்தை தான் அந்த மாலை போய் விழும் அப்படி வந்து அந்த மாலையை சொயிட்டு கிளாஸ் அது 4 திசைக்கு போய் அந்த பிராமண கழுத்தை தான் விழுந்தது உனக்கு அப்புறம் எத்தனை மாசமா போடுறாங்க பந்தா அப்படி 6 மாசம் உங்க கல்யாணத்துக்கு போட்டு ஆமா அப்படி போட்ட 1000 கிங்கில் இருக்காது ஒரு நாளைக்கு பார்த்தார்கள் பிராமணாக போட்டோ என்ன செய்தா ஐயோ யாரோ ஒரு பிராமணன் திரௌபதிக்கு மாலை தட்டு போறானே இவன் கையை இவனை பிடிச்சி அடிக்க சொன்ன உடனே என்ன செய்த எல்லாம் சேலத்துல கூட்டான் அந்த பிராமணன் கூட்ட ஒரு கருத்த உருவம் ஆமா ஒரு சனி மூலையில நின்னுது ஆமா நின்னு முடியாது பாரு அந்த 6 மாசமா போட்ட பந்தம் அஜாபூர்ரா ஒரு சத்தின விட்டு போனா ஒரு பாப்பா கை பிடிப்பான்னு இவன் துரியானன் சொன்னான் அப்படியே 6 மாசம் போட்ட பந்த ஒரு கை வலகை எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சாரு ஒரு கழி
எல்லாம் துண்டக்கான துணிகளை ஓட ஆரம்பிச்சான். ஆரம்பிச்ச உடனே இந்த பிராமண வடிவில் இருந்தாங்களே இவங்க என்ன இட்டுக்கிட்டு நேரா அந்த வீதி மார்க்கமா போயிடாமா அந்த ஒரு வீதி மாத்திர ஒரு குயலுடைய சாலை அந்த குயலுடைய சாலைக்கு போய் அந்த ஐவராகப்பட்டத என்ன செய்தாங்க அம்மா ஒரு ஐயம் கொண்டாந்துருக்கோம். ஐயம் என்றால் கனி கனி ஐயம் என்றால் கனிதானே அப்படி அந்த அம்மா உள்ளேந்து வெளியே வரவும் பொழுது சாந்தமாச்சு ஒருவர் ஒரு முகம் தெரியாது அப்படின்ட்டு அந்த 5 பேரும் பங்கு இட்டு சாப்பிடுங்க. நீங்க கொண்டு வந்த கனியா 5 பேரும் பங்கு பாக்கு பாருங்க பங்கு போட்டு சாப்பிடுங்களா அப்படி சொல்லிக்கிட்டே வெளில வர்றாங்க. என்ன பாத்துட்டாங்க. ஐயோ கொண்டு வந்தது ஒரு ஒரு கன்னியாக இருக்க இதுக்கு என்னடா செய்வது அப்படின்னு மௌனமாக சாப்பிட்டாங்க. அப்போது அந்த 5 பேர்ல மூத்தவராக பார்த்தாரு. அம்மா நம்ம தம்பி இந்த பொண்ணை மறக்கிறாரே அப்போது எனக்கு நம்மளுக்கு ஒரு பொண்டாட்டியா இருந்தா தேவலாம் நம்மளுக்கு மனைவியா இருந்தா தேவலாம் நினைச்சா அப்படி நாங்க நினைச்சோம்மா மாதா வாக்கு வேத வாக்கு அப்படி உங்க சொல்லு போது போல சொல்லிட்டு 5 பேருக்கும் நாங்க மனைவியா ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டுல இருந்தேம்மா பாஜகவனை பார்த்தாரு. ஒரு பிராமணன் நம்ம பொண்ணை கொண்டு போட்டாங்களா இது என்ன வழி செய்வது இது எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்ட்டு ஒரு காவலாளி கிட்ட ஒரு பொட்டி நிறையா ஆயுதமும் ஒரு பெட்டி நிறையா தங்க வழி பொன் பொருள் இது எடுத்துக்கிட்டு அந்த மலைக்கு வந்தார்கள். காவலாளிகளுக்கு உங்களுக்கு தேவை பொன் பொருள் தந்தையாக மட்டும் கொடுத்துட்டார் சொல்ல வேண்டிய திறந்து பார்த்தாங்க. ஒரு பக்கம் வாள் இருக்கு விதை ஆயுதம் ஆயுதம் உள்ள ஒரு பக்கம் இருக்கு பொன் பொருள் ஒரு பக்கம் இருக்கு. இந்த ஐவர்களும் ஆமா இந்த ஐவர்கள் பொன் பொருளை தூக்கி கலகாச்சு ஆயுதத்தை அவங்க ஒரு ஆயுதம் எடுத்தாங்க. அப்பதான் அவங்க அப்பா பார்த்தார் வந்தவங்க பிராமணன் கிடையாது ஐவர் ராஜாக்கள் தான் அப்படி என்று என் தந்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பாஞ்சால நாட்டை அந்த தொடுத்தார். அப்போதாண்டி அம்மா எனக்கு 5 நாள் கல்யாணம் 5 பேருக்கு 5 நாள் திருமணம். அதனாலதான் இப்பயும் வருஷம் திரௌபதம்மன் கோயில்ல ஒரு தீயை மூட்டி அந்த தீயில இறங்கி தருமராயத்துல இருந்து வேமங்கட்ட போனா வேமங்கட்டின தாசி தெரியும். ஆமா அப்புறம் தான் போனா ஒரு வருஷம் ஒரு கிட்ட இருக்கணும். இப்ப தர்மன் கிட்ட ஒரு வருஷம் தான் இந்த ஒரு வருஷத்துல இந்த 4 பேரையும் பார்க்க கூடாது 4 பேரையும் பேசக்கூடாது வார்த்தையா இருக்க கூடாது. தர்மராயத்துல நீ இருந்துட்டீங்கன்னா அதை பாத்துட்டாங்கன்னா அவங்க பாதத்தை பாத்துட்டாங்கன்னா சூத்தனகாரி போனவங்க பெருமாள் ஏறிக்கிட்டா தீர்த்த யாத்திரை செல்லணும். அதனால ஒரு வருஷம் ஒரு கிட்ட இருந்தா 4 பேர் முகத்தை பார்க்க கூடாது. அதுக்குதான் வருஷம் ஒரு முறை அக்கினி வளர்த்து தீ மூட்டி எந்த கோயிலும் நின்னால் நிக்கும். திரௌபதி அம்மன் கோயிலும் நிக்காது நிக்க கூடாது எங்கேயும் நிக்காது. அந்த மழை வந்து விஜயமாநகரத்தை பாரு வலை சட்டியத்துல போய் தோந்து வச்ச பாரு கறிக்க வெங்கடேசன் இருந்துட்டு வந்தான் அப்படியே 3 வருஷமா இருந்தது. இப்ப போட்டி மேல நான் இருக்கு போறேன் அந்த மாதிரி நான் ஓட்டி மேல தான்டா வாங்கி நடத்துறாங்கடா அப்படி எனக்கு 5 நாள் கல்யாணத்தை வச்சு எந்த ஒரு பாடும் இல்லாம இப்போது சேம ஜெயிப்போடு இப்ப மூத்தூராக இருக்காரு அவருடைய ஆயத்தனை இப்ப உங்களுடைய சபதெல்லாம் வாங்கி இப்ப திருமணம் செய்து மூத்தூர் ஆயத்தில் இருக்கீங்க. இப்ப சந்தோஷமா எந்த ஒரு பாடும் இல்லாம இப்ப தாண்டிய மனசுக்கு ஏற்ற மாதிரி இப்ப இருக்க நான் மனம் போல மாங்கல்யமா ஆமாண்டி. அப்படி இருந்தாலும் இந்த காலத்துல மூத்தூராக கூப்பிட்டாரு எது கூப்பிட்டாரு என்ன சமாச்சாரம் ஏது சமாச்சாரம் ஏதாச்சும் உனக்கு தெரியாதுமா. வீட்டுல அம்பா திரௌபதி இருக்கும் போயிட்டு வந்து வந்து மூத்தூர் இருந்தா ஏகச்சேரி வந்து சொல்லு மூத்தூரா அம்மா திரௌபதி அம்மன் வந்திருக்காங்க எதிர்பார்த்த ஒண்ணு மாதிரி இருக்காரு. சுவாமி
பாதாவிலத்து விழுந்தவனா என்னென்ன உங்கள் அண்ணன் கண்ணன் அருளாலும் எங்கள் அருளாலும் இன்று போல் என்று காசி சுவாமி ஒரு சமாச்சாரம் ஆச்சே எவ்வளோ துன்பத்தால அனுபவித்து உங்களை நான் மாலை தரித்து இப்ப நான் சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த வேலையிலேயே என்ன நீங்க கூட்டா சொல்றீங்களா? எதற்காக சுவாமி? அதையெல்லாம் கடந்து தலைவரையோடு எந்தத்தையும் புரட்டி நேற்றைய தினத்தில் நாசியாகம் செய்து சந்தோஷமா இருக்கும். அதனால அமர்ந்திருப்போம். யாரு வராங்க யாரு போறாங்க அப்படின்னு கவனிப்போம். முத்துரா முத்துரா உங்களுடைய சிறிய தந்தை விதையாழ்வார் சிறிய தந்தை வந்திருக்கிறார். என்னை பெற்ற தந்தை விட பெரிய தந்தை என்ன படிச்சிருக்கேன்.
கண்ணே தர்மா ஆண்டவர் கதியமா நினைச்சிட்டப்பா ஒரு மரம் மகளா சுடாக்கி ஆகட்டும் மாமா. சித்தப்பா கண்ணே காரணம் வந்தாச்சு. சித்தப்பா அடையர்களை ஒரு பொருட்டா எண்ணி வந்தீங்களே சித்தப்பா, காரணம் என்னப்பா? ஆனால் கண்ணா இருக்கும்படி அவரை சேர்ந்தா வராதவர் கூடி இந்த நிருபத்தையோ நீ படிக்கவோ பார்க்கவே கூடாது. பாண்டவரை வர கொடுத்து அவர் பார்க்க படிக்க இதை ஒதைக்க போறா என்ன கெடுதி வருமோ என்ன பாவத்துக்கள் ஏற்போ தெரியாது. இந்த பாவ புண்ணியம் எல்லாம் என்ன சேர்ந்ததல்லப்பா எல்லாம் பிரகரட்சிகள் தவறு வராது எந்த தவறு வராது குற்றமா நினைக்க போறது நன்மையவோ தீமையவோ நான் கரத்தினாலே உங்களை அப்பா உங்களை எந்த நேரத்திலும் எப்பொழுதும்
குற்றமா நடந்ததும் கிடையாது. என் ஆவி இந்த காயத்தை விட்டுட்டு போனாலும் உன்னை தப்பா நினைக்க மாட்டோம். போயிட்டு வாங்க. எல்லாமே நேராகட்டும். கண்ணே, ஏதோ என் தந்தை முக்கியமான காரியமா தான் இருக்கும், விசேஷமா இருக்கும். தம்பி ஆனனும் வரட்டும்ங்கிறது எதிர்ப்பா. இருந்தாலும் நம்ம தனியா வாசிக்க தம்பிமார்களை தம்பி விமாட்டி இருப்பான். அண்ணன் தர்மர் கூட்டாரு கூப்பிடுவாங்க. இவரும் முத்தரகமே தர்மராயன் தம்பியாக நடுப்பிருந்த வீமனை அழைக்க விமாட்டி வருவதற்கு